Hi viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut. உங்க எல்லாருக்குமே புதியுகம் சார்பாவும் Kollywood Uncut சார்பாவும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஆயுத பூஜை அப்படின்றதுனால ரொம்பவே ஸ்பெஷலாக உங்கள் வீட்லேயும் சரி அதே மாதிரி ஆஃபீஸில் பார்த்தோம் அப்படின்னா சாமி கும்பிட்டுருப்பீங்க, ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்ருப்பீங்க. இந்த ஸ்பெஷலான டேவை இன்னும் சூப்பராக்கிறதுக்காக நம்மளோட Kollywood அப்டேட்ஸை கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன லேட்டஸ்டான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஏவிஎம் ஸ்டுடியோஸோட 70வது ஆண்டு விழாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தமிழ் சினிமாவுக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோஸுக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நிறைய வெற்றி திரைப்படங்களை அவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய லெஜெண்டரி பர்சன்ஸை அவங்க உருவாக்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஏவிஎம் ஸ்டுடியோஸோட 70வது ஆண்டு விழாவுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோஸ்க்கும் உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். முதல் பாயிண்ட், he thought differently and acted courageously. வித்தியாசமாக சிந்திச்சார், துணிச்சலோடு செயல்பட்டார். ஒத்துக்குவீங்க. அதெல்லாம் விரிவாக சொல்ல வழி இல்லை. இவங்கனால சினிமா அடைஞ்சது ஒன்றும் இல்லை, ராதர் இவங்கனால சினிமாவுக்குத்தான் ஆதாயம் நான் நினைக்கிறேன். he brought respectability to cinema, then hard working, the team builder, and never ever always believed in consensus. எல்லோரையும் கலந்து தான் அந்த நிர்வாகத்தில் ஒரு முடிவே எடுப்பார். அது ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்தாலும் அவன் சொன்னதுக்கும் கேட்டுக்குவார். ஒரு முறை கேட்டும் இருக்கிறார். ஒரு படத்தை பற்றி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்த ஒருத்தன் சொன்னதுக்காக அந்த படத்தையே கொஞ்சம் மாற்றம் பண்ணாருன்னு கூட ஒரு இடத்துல இருக்குது. நம்ம நண்பர் திரு முத்துராமன் அவர்கள் ஒத்துக்குவாங்க. எல்லோரையும் கலந்து தான் எல்லா முடிவையும் எடுப்பார். அதே போல் அக்ரெசிவ் பட் நெவர் ரேஷ், அக்ரெசிவ் பட் நெவர் ரேஷ், humble and humane, full of energy, enthusiasm and enterprise. அந்த வயதை பற்றி ஒரு கவலையே இல்லை. கடைசி வரைக்கும் ஓய்வுன்னு என்னன்னே தெரியாது. a tough task master, அது நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். இந்த காலத்திலிருந்து தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையில் இருக்கிறாராம். நம்ம ஐயா இருக்கிறாங்க எஸ்பிஎம், அவங்களுக்கு இந்த இதை தவிர வேறு சிந்தனையே இல்லைன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய டைரக்டர் ரஜினிகாந்தை வச்சு 25 படம் எடுத்திருக்கிறீங்க இல்லைங்களா? யாரை கொண்டார காரியம் பாருங்கள், எவ்வளோ எளிமையாக இருக்கார். இதெல்லாம் இங்கே வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், ப்ளீஸ் லுக் அட் ஆல் தீஸ் பீப்புள், கிரேட் அச்சீவர்ஸ், கிரேட் லெஜெண்ட்ஸ், பட் ஹவு சிம்பிள் தே ஆர், ஹவு சிம்பிள் தே ஆர். லேர்ன் ஆல் திஸ். தீஸ் ஆர் நாட் டாட் இன் யுவர் கிளாஸ் ரூம்ஸ். லேர்ன் ஆல். ஸோ அடுத்த புத்தகம் ஒன்று வரணும். அந்த புத்தகம் நான் சொன்னது போல் மற்றவர்கள் ஏவிஎம் பற்றி சொல்கிறது என்ன. இங்கே பல பேருக்கு தெரியும் நாங்கள் வந்து ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னு. பசங்களெல்லாம் வந்து பெங்களூரில் படிக்க ஆரம்பித்தாங்க, பொண்ணுங்கள்லாம் வந்து இங்கே மெட்ராஸில் படிக்க வச்சாங்க. காரணம் என்னென்னா எங்களுக்கு சினிமாவை பற்றியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பசங்கள்லாம் இங்கே அனுப்பிச்சாங்க. ஆகையால் அப்பா என்ன செய்வாங்கன்னா, எங்கள் லீவ் டைமில் வந்து அப்பாவை நாங்கள் வந்து பார்க்கறதே இல்லை. நடிகர் தலைமுறையோடு எங்களால் பார்க்கவே முடியாது. நாங்கள் வந்து 3 மாதம் 4 மாதம்லாம் பார்க்காம இருக்கோம். அந்தளவுக்கு வந்து பயங்கர பிஸியாக இருப்பாங்க. ஆனால் வந்து லீவில் வந்த டைமில் அப்பா வந்து ஸ்டுடியோவுக்கு வர சொல்லுவாங்க. ஏவிஎம் ஸ்டுடியோனா நாங்களாம் உடனே அங்கே ஓடுவோம். ஏன்னா காரணம் என்னென்னா, உள்ளே என்டர் பண்ணும்போதே அந்த ஒரு பெரிய பலூன் மாதிரி ஒரு ஏவிஎம் ஸ்டுடியோ, அப்படியே ஒரு பந்து உள்ளே போகும்போது அப்படி ஏதோ ஒரு டிஸ்னி வேர்ல்டில் போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அன்றைக்கி இருந்த சுத்தம் இன்றைக்கும் இருக்குது. உள்ளே போவோம், அப்பாவோட போய் கொஞ்சம் நேரம் இருப்போம். அப்பா கூட வந்து ஏதாவது பாட்டுக்கிட்டு சீனோ இல்லை வந்து ஃபைட்டு சீனாக கொஞ்சம் நேரம் பார்ப்போம். கொஞ்சம் அழுகாட்சி சீன்னா எல்லோரும் கொஞ்சம் நெளிய ஆரம்பிச்சிடுவோம். எல்லாம் சின்ன பசங்க. அப்போது என்னடா எல்லாம் நெறியிறீங்க அப்படின்னே,
அப்போ பக்கத்து செட்டில் வந்து அவர் பெரியப்பா எம்ஜிஆரோட ஷூட்டிங் இருக்காங்க, போகலாமான்னு கேட்போம். கழுது அப்பாவை பார்க்க வந்துக்கிறீங்களா, சரி ஓகே. போய் உடனே வந்து அங்கே பெர்மிஷன் கேட்டு ஐயா வந்து ஐயா மக்கள் திலகம் அங்கே இருப்பாங்க, அவங்கள போய் பார்ப்போம். அதுக்கு பக்கத்து செட்டில் வந்து அம்மா ஜெயலலிதா இருப்பாங்க, அவங்களோட பெரிய ரசிகர் தான், அங்கே போய் பார்ப்போம். இப்படி வந்து பெருசாக அது ஸ்டுடியோ போனால் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ தான் அங்கே போவோம். நம்ம அங்கே போனால் வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து ஜெமினி மாமா ஒரு பக்கம், ஜெய்சங்கர் சார் ஒரு பக்கம், இப்படி போய் எல்லாரையும் போய் பார்த்துட்டு வருவோம். அப்போ ஆக மொத்தம் என்ன பார்க்க வரல, நீங்கள் இங்கேருந்து ஏவிஎம் ஸ்டுடியோயும் இந்த எல்லாத்தையும் பார்க்க வந்திருக்கீங்களா அப்படிப்பாங்க. டேய் உனக்கு ஏவிஎம் பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாதுடா, இந்த மரம் தெரிய, இந்த மரத்துக்கு அடியில் தான் நான் வந்து டீ சாப்பிட்டேன், இந்த மரத்துக்கு அடியில் தான் நான் வந்து இந்த பராசக்தியோட வசனத்தை வந்து கற்றுக்கிட்டேன், இந்த மரத்துக்கு அடியில் வெயிட் பண்ணி தான் ஐயா பிஏ பெருமாள் முதலியாரும் ஏவிஎம் செட்டியாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. சிவாஜி சாரை வந்து பராசக்தியில் வந்து வச்சு கண்டினியூ பண்ணலாமா இல்லையான்னு அந்த ஒரு தீர்மானம் வராங்க. சரி சிவாஜி சாரே வச்சுக்கலாம் அந்த படத்துலன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த மரத்துக்கு அடியில் நின்று தாண்டா அழுதேன். அதுக்கப்புறம் தாண்டா எனக்கு சான்ஸ் இருந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு இருக்கேன்னா அந்த நிறுவனத்தில் நான் மேக்கப் போட்ட ராசி தாண்டா. அதனால் நீயும் இந்த மேக்கப் அறையில் ராசி மேக்கப் போடணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த ராசிக்காக என்னை அங்கே வந்து மேக்கப் போட வச்சாங்க. அந்த ராசி தான் என்னமோ தெரியல, நான் இன்னைக்கு ஒரு நடிகனா அவங்க முன்னாடி வந்து நிற்கிறேன். எங்களுக்கெல்லாம் கிடைத்த பெரிய வாய்ப்பு ஏவிஎம் அவர்களுடைய பணியாற்றுகிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. ஏவிஎம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்தோம் என்பதே பெருமை, அவரோடு பணியாற்றினோம் என்றால் எங்களுக்கு கிடைத்ததெல்லாம் பெருமையிலும் பெருமை. நாங்கள் இன்றைக்கு இவ்வளவு தூரம் சிறந்த முறையில் இயக்குனராக பணியாற்றுகிறோம் என்றால் நாங்கள் அவரிடத்தில் பிடித்த பாடம் தான் அதுக்கு காரணம். எந்த வேலையும் சுத்தமாக செய்ய வேண்டும், எதையும் திறம்பட செய்ய வேண்டும், ஈடுபாடோடு செய்ய வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும், அந்த லட்சியம் மனசில் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் அவர் பாடம் சொல்லிக் கொடுத்தார். அதை கற்றுக்கொண்டு தான் நாங்கள் இன்றைக்கு திரையுலகத்திலே அவருடைய புகழை பரப்பி கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் படாத கஷ்டம் இல்லை. காரைக்குடி என்கிற ஊரில் பிறந்து ஏவிஎன் சென்ஸ் என்ற ஒரு கடை வைத்து அதன் பிறகு கொலம்பியா ரெக்கார்டு என்கின்ற இசைத்தட்டு வெளியிடுவராக விநியோகஸ்தராக இருந்து அதன் பிறகு சினிமா துறைக்கு வந்து முதலில் எடுத்த 3 படங்களும் தோல்வி படங்களாக அமைந்து அந்த தோல்வி ஏன் வந்தது என்பதை புரிந்து கொண்டு நமக்கு ஸ்டுடியோ இல்லை, அதனால் தான் தோல்வி என்பதை அறிந்து கொண்டதனால் ஸ்டுடியோவை தேவகோட்டை ரெஸ்டா என்ற காரைக்குடிக்கு பக்கத்தில் உள்ள ஊரில் ஆரம்பித்து அந்த ஸ்டுடியோவிலே நாம் இருவர் என்ற ஒரு படத்தை எடுத்து அந்த படத்திலே பாரதியாருடைய பாடல்கள் எல்லாம் சேர்த்து தமிழகமெங்கும் பாரதியாருடைய பாடலை பரப்பிய பெருமை மெய்யப்ப செட்டியாருக்கு உண்டு. அந்த நாம் இருவர் படம் இந்தியாவிலேயே சிறந்த படமாக அந்த காலத்தில் ஓடி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதன் பிறகு சென்னைக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவை மாற்றி சென்னையிலே வாழ்க்கை என்ற படத்தை ஆரம்பித்து வைஜெயந்தி மாலாவை அறிமுகப்படுத்தி அகில இந்திய அளவிலே தன்னுடைய கம்பெனியை புகழை மேலுக்கு கொண்டு போனவர். அதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் திட்டமிடுதல். கரெக்டாக திட்டமிட்டு இவ்வளவு செலவாகும், இவ்வளவு வரவு வருங்கிறதையெல்லாம் கணக்கு பண்ணி இந்த அகண்ட கால் வைக்கிற வேலையை அவர்கிட்ட இல்லை. படிப்படியாக முன்னேறி வந்ததுனால தான் இன்றைக்கி அகில உலகத்திலையும் ஏவிஎம் ஸ்டுடியோ என்பதும் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் என்பதும் தெரிகிறது. ஆகவே தயாரிப்பாளர்கள் என்பது ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரை போல பட்ஜெட் போட்டு படம் எடுத்து பலன் பெற வேண்டும் என்பதை நான் இந்த மூலமாக உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். சினிமாவில் சில விஷயங்களை பிரித்து பார்க்க முடியாது. அப்படி ஒரு விஷயங்களை ஒன்று ஏவிஎம். சினிமாவில் ஏவிஎம்ங்கிறது ஒரு பெரிய அங்கம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் உதவி இயக்குனர் செய்கிறதுக்கு முன்னாடி சென்னைக்கு வரும்போது ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போய் பார்க்கணுன்னு ரொம்ப எனக்கு ஒரு ஆசை. நான் வெளியே நின்று பார்ப்பேன், உள்ளே போகிறக்கு முயற்சி பண்ணவே முடியாது, ஏன்னா வாட்ச்மேன் இருப்பாங்க, திருப்பி அனுப்பிவிட்ருவாங்க. இப்படி பல முறை முயற்சி பண்ண முடியல. ஒரு நாள் வெளியே நின்று ஏவிஎம் அந்த உருண்டை பார்த்துட்டே ஏக்கத்தோடு நின்னேன். அப்போ ஒருத்தர் வந்தார், என்ன தம்பி உள்ளே ஸ்டுடியோக்குள்ளே போகணுமான்ட்டு. நான் பண்ணேன். சரி 10 ரூபா கொடு, நான் உள்ளே கொண்டு விட்டேன் அப்படின்னாரு. எனக்கு அப்போ சரி சந்தோஷம். அப்போ 50 ரூபா கடை கூட கொடுத்துருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு ஒரு அவ்வளோ ஆர்வம். 10 ரூபா வாங்கிட்டு சைக்கிள் ஏற்றிட்டு என்னை உள்ளே கொண்டு விட்டார். பின்னால் நான் திருப்பாச்சி சிவகாசிக்கு பிறகு எனக்கு 3வது படமாக எனக்கு ஏவிஎம்லேருந்து அழைப்பு வந்துச்சு. நான் போய் ஏவிஎம் சரவணன் சாரை பார்த்து பேசுகிறேன்.
அப்போ அஜித்தை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னாக்க அதெல்லாம் கமிட் ஆயிடுச்சு. திருப்பதி படத்துக்காக ஏவிஎம் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது தான் நான் சினிமாவில் வந்து ஒரு வெற்றி அடைஞ்சதாகவே எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி திருப்பாச்சி சிவாசி பெரிய ஹிட்டு கொடுத்தா கூட ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வெற்றி, மனசுக்கு வர வெற்றிங்கிறது திருப்பதிக்கு நான் வாங்குகிற அட்வான்ஸ் தான். சினிமா உள்ளவரை ஏவிஎம் இருக்கும். ஏவிஎம்மோட பங்கு என்றைக்கு சினிமாவில் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சினிமா பத்திரிகையாளர் சங்கத்துடைய முப்பெரும் விழா தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விழாக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய லெஜெண்டரி ஆக்டர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக மறைந்த ஆச்சி மனோரமா அவர்கள் வந்து கலந்துருந்தாங்க. அதே மாதிரி சிவகுமார் அவர்கள் கலந்துருந்தாங்க. கமலஹாசன் அவர்கள் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மூத்த சினிமா பத்திரிகையாளர்களுக்கு கௌரவிக்கிற மாதிரி அவங்க நிறைய விருதுகளையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த விழாவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். இந்த வையத்து நாட்டில் எல்லாம் தாழ்வுற்று வருண விஞ்சி விடுதலை தவறி கட்டு பாழ்விட்டு இந்த பாரத சிந்தனை பாழிக்க வந்த காந்தி ஆத்மான். அந்த நாளில் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது. சினிமா பத்திரிகைகள் எல்லாருக்குமே பெருமை. அதுவும் இந்த மாதிரி இவர் எங்கேருந்து வந்து ஹைதராபாத்து இருக்கார். இதுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்காக ஹைதராபாத்து இருந்திருக்கார். அவர் இதுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்காக எல்லாத்தையும் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு வந்திருக்கார். அந்த 2 பேரும் எங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய எதிர்காலத்தை வந்து ரொம்ப கவலைப்படுறோம் மனிதர்களும் கூட. எங்கள் தமிழ் திரையுலகத்தின் ஆர்கைவல் ஹேபிட்ஸ் இன்னமும் வரல. தமிழ் திரையுலகத்துக்கு இன்னும் பத்திரிகை ஆஃபீஸர்ஸ்க்கே பல பேருக்கு வரல. அந்த ஆர்கைவ் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள். யாருக்கிட்ட பண்ணாலும் அது பரோபகாரம் அவர் செஞ்சது. எப்போ கேட்டாலும் நான்லாம் முந்தியெல்லாம் எல்லாம் சின்ன சின்ன ஃபோட்டோ என் வீட்டில் நான் எடுத்த ஃபோட்டோவே தொலைச்சிட்டு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கிட்ட இருக்கும்னு நம்புவோம். அது இருக்கும். எப்படி பிடிச்சாருன்னு தெரியாது. அதை வச்சிருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை இன்று கொடுக்கப்பட்டாலும் கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை கொடுக்கவே படவில்லை என்பது தான் என்னுடைய குறை. இதெல்லாம் சும்மா ஏதோ நாங்கள் சால்ஜாப் சொல்கிறதா. அவர் ஒரு மனக்குறையோடு தான் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அவருடைய சர்வீஸ் இது வேறு நாடாக வேறு இடமாக இருந்தால் செலை வச்சிருப்பாங்க அவருக்கு. என்னால் இப்படி வாய்ப்பு வச்சு தான் பேச முடியுது. ஒரு விழா எடுத்த என்னுடைய பத்திரிகையாளர் சங்க நண்பர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னையும் இந்த பெருங்கூட்டத்தில் ஒருவனாக பத்திரிகையாளர் நான் தோற்ற பத்திரிகையாளர் சரியா நடத்த தெரியல எனக்கு. இருப்பினும் என்னை உங்களில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டு என்னை பெருமை சேர்த்திருக்கிறீர்கள் என்றால் என்றது இங்கே அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த 5 பேருக்கும் 5 லட்சம் ரூபாயையும் இந்த பத்திரிகையாளர் சங்கத்தின் மேம்பாட்டிற்காக 1 லட்சம் ரூபாயும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன பேர் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் போட்டு உங்கள் ஆஃபீஸ் வந்து சேரும். அது இங்கே வரும்போது ரொம்ப ரொம்ப மரியாதையோட இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்த உடனே இந்த பத்திரிகையாளர் மேலே இன்னும் மரியாதை அதிகமாகிடுச்சு. அது காரணம் என்னென்னா, எப்பவுமே பார்க்க முடியாத மனோரமா உடம்பு சரியில்லைனா கூட இங்கே வந்து உட்காந்துட்ருக்காங்க. அது பெரிய விஷயம். அப்புறம் சிவகுமார் ஐயா பார்த்திங்கன்னா, நான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நடிகர் மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த மனம். அதுக்கப்புறம் கமல் சார் பார்த்திங்கன்னா நிஜமாகவே ஒரு வேலைக்கார மாதிரி ஆகிட்டார். அங்கேருந்து அங்கே ஓடுறாரு, அவன் மாலையை வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறாரு. அவங்களுக்கு போடுற அந்த பொன்னாடையெல்லாம் எடுத்து பின்னாடி கொடுத்துட்டு
அவ்வளோ சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு வந்து வேலை பண்ணால் எப்படி இருக்குமோ அவர் முகத்தில் அந்த சந்தோஷம் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் பயமாக இருக்குது, இன்னும் மரியாதை வருது பத்திரிக்கையாளர் மேலே. அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் கலந்ததுக்கு காரணமே என்னென்னா, வாழ்க்கையில் நம்ம பெரிய ஆள் ஆகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கும்போது நம்ம லைஃப்பில் பெரிய ஆள் ஆகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வரும். அடுத்தது நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எல்லாம் வந்து டக் 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 டக்குன்னு ஸ்டில் எடுப்பாங்க. அப்போ நம்மளுக்குள்ளே நம்மளும் பெரிய ஆள் ஆகிட்டா சூப்பர் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் சார் உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் சார் அப்படின்னு கேட்பாங்க. ஆஹா இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிறோன்னு தோணும். இதெல்லாம் வந்து நம்ம பெரிய ஆள் ஆகிறோன்னு காட்டுறதுக்கு இவங்கெல்லாம் நம்மளுக்குள்ளே ஒரு உற்சாகமாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனந்த் சார்லாம் வந்து தலை மேலே கையை வச்சு நான் அமர்க்கலாம் சாங் ஆடும்போது நல்லா ஞாபகம் இருக்குது. கண்ணா நீ ரொம்ப நல்லா வரணும் கண்ணான்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளை பற்றி ஒரு சில விஷயம்லாம் வெளியே போகுது, நம்மளுக்கு பப்ளிக்கிட்ட வந்து நல்ல மரியாதை கிடைக்குதுன்னா பத்திரிகையாளர் எழுதுகிற அந்த எழுத்தை வச்சு தான் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டு மட்டும் இல்லாமல் இந்த 5 பேருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் 50,000 ரூபா நான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். மொத்தம் 2.5 லட்ச ரூபா நான் இந்த யூனியன் பேருக்கு கொடுத்துட்றேன். பட் அந்த 5 பேருக்கு மட்டுமே நீங்கள் கொடுங்க அந்த பணத்தை. இது வந்து ஒரு நடிகனாக இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா கொடுத்தா எப்படி கொடுப்பனோ அந்த மனநிலைமையில் தான் கொடுக்குறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பத்திரிகையாளருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பாலம் ஃபேஷன் ஷோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே அதிக ஈடுபாடு இருக்கும். அதுவும் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய யூத் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வெரைட்டியான ட்ரெஸ்ஸஸை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பாலம் ஃபேஷன் ஷோவில் பார்த்தோம் அப்படின்னா நியூ வெரைட்டியான கலெக்ஷன்ஸை அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எப்போதும் போல் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது இந்த ஃபேஷன் ஷோ. அண்ட் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அது எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத நம்மளும் பார்க்கலாம். The Pattu Sari, the most favorite choice of the youngsters, not just for their muhurtam, but for all kinds of celebrations and including even the corporate meets. So we made a small beginning with the launch of our Pattu Sari with a matching mobile pouch in 2009. And then we moved on to various other concepts. So concepts with a touch of tradition like the Golusu Pattu. Then we had the Ahavanya Pattu, which is a one-side border but with a difference. It just has the upper border. Then concepts to draw the attention of the younger generation such as the Vogue silk, slim fit silk, ultralights, tattoo silk, black and white collections, and the neon silk. And concepts for the executives like the corporate Pattu. Concepts to flaunt the skills of the master craftsmen such as the Vaikarika, which is an entire weave of 5.5 meters woven with pure zari floral motifs with not a single portion where the design is repeated throughout the sari. And we had the Navarasa Pattu, which was made using 9 different techniques of weaving. The Palam hues, the silver line collections, blend and trend, expressions, and the showstopper collections. They range from innovations in new color combinations to a mix of fabric and to an amazing display of futuristic designs. So here we go.
இன்னைக்கு தீபாவளி கலெக்ஷன் 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க பாலம் சில்க்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வைப்ரண்ட் கலர்ஸ், பட்டு சாரீஸ், மோஸ்ட் ஆஃப் இட் பீங் பட்டு சாரீஸ். அண்ட் நான் ஷோ ஸ்டாப்பராக நடந்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ ஷோ ஸ்டாப்பர் சாரியை பற்றி பேசினேன்னா இது ட்ரெடிஷ்னல் கலர்ஸில் வந்து மெரூன் அண்ட் கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாரீ தீபாவளி கலெக்ஷன் as well as ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிக் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க, கோல்ட் சாரீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் a very pretty saree. I'm really enjoying this show because every time we do a Palam Silks show, we have something new in store for us. Today I'm wearing this showstopper garment and I'm really excited about the colors. I think the colors are wonderful, the combination with the blouse and everything is just going so well. Apparently it's a rock star collection and infused with a lot of new art silk weaving. So I'm really happy to be a part of this show. ப்ரூஸ்லி 2 படத்தோட ஆடியோ ரிலீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தோம் அப்படின்னா மெகா சூப்பர் ஸ்டாரான நம்மளுடைய ராம் சரண் வந்து ஹீரோவாக பண்ணியிருந்தாரு. அண்ட் ஹீரோயினாக பார்த்தோம் அப்படின்னா ராகுல் பிரீத்தி சிங் வந்து நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீனு வைட்லா. ஏற்கனவே இவர் பார்த்தோம் அப்படின்னா பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்த ஒரு டேரக்டர். அண்ட் இந்த படத்தோட டைட்டில் ப்ரூஸ்லி அப்படின்ற விஷயம் நம்ம கேட்டோன்னே கண்டிப்பாக இந்த படம் பயங்கர ஆக்ஷன் பிளாக்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸோட இந்த படத்தை அமைச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தமன் அவர்கள். அண்ட் அவரும் பார்த்தோம் அப்படின்னா அவரோட பாட்டை ரொம்பவே சூப்பராக செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸை பார்க்கலாம். Very prestigious project for me, and I'm very happy and thankful that I got a chance to be a part of such a lovely project. So firstly I'd like to thank Shrinu Vaikla sir that he believed in me and he thought that I'll be able to carry the role of pull off the role of Riya. So thank you sir for having me a part of such a huge and prestigious project. Then I have to thank the cinematographer Manoj sir for making me look the way he has. I think this is my best look so far. So Kona Venkat sir for making my character so energetic and so lovely. So I'm very very happy, and I really hope that all of you enjoy the film as much as I enjoyed working for it, shooting for it. The music's already become a hit in Telugu, and I hope you like it here, and please support us and make it a success. Thank you. ராம் சரண் சார் வந்து இங்கே கரெக்ட் டைமுக்கு வர முடியல. அதுக்கு வந்து என்னென்னா காலையில் 5 மணி வரைக்கும் அவர் டப்பிங் பேசியிருக்காரு. 5 மணிக்கு டப்பிங் பேசினா கூட காலையில் எழுந்து ரொம்ப டைமிங்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பா போல். ஏதோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ சேட்டர்ட் ஃப்ளைட் பிடிச்சி கூட வந்து இங்கே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வர்றதுக்கு ஒரு 3 hours ஆகிடும் கன்ஃபார்ம் பண்ணி வர்றதுக்குன்றதால கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ண முடியல சரண் சாரால். இன்னொரு 1 வீக்கில் ப்ரெஸ் மீட் வச்சு உங்களை எல்லாரையும் பார்க்குறோன்னு அவர் விரும்பியிருக்கார். கண்டிப்பாக வந்து பார்ப்பார். நம்மளை விட அவருக்கு தான் கொஞ்சம் வருத்தம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நமக்காக இத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னும் போது அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவார். சரண், நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் இருக்கிற பொசிஷனில் நாங்களாம் இருந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். வந்ததுலேருந்து பஞ்சான்னு கத்திட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக தட் இஸ் மை அது வந்து என்னோடய தெலுங்கில் பண்ண முதல் படம் ஆக்சுவலாக. அண்ட் ப்ரூஸ்லி த ஃபைட்டர், ஐ திங்க் ஸ்ரீனு வைட்லா சார், ஐ திங்க் இட்ஸ் காட் ஃபேண்டாஸ்டிக் எனர்ஜி. அண்ட் நீங்கள் மெலடி சாங்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல மெலடி ஆரம்பிக்கும், அப்படியே அதில் ஒரு பயங்கரமான எனர்ஜி அதுலேயும் வச்சுருக்கீங்க. அண்ட் ஐ திங்க் த விஷுவல்ஸ் ஆர் லுக்கிங் ரியலி ஸ்டன்னிங். யா, பிகாஸ் த ஹீரோயின் இஸ் லுக்கிங் வெரி பிரிட்டி. அண்ட் ஐ விஷ் த என்டையர் டீம். ராம் சரண் படங்கள் தெலுங்குல மட்டும் இல்லை, எல்லா படமும் தமிழில் கூட பெரிய ஹிட் ஆகுது. உதாரணத்துக்கு எங்களுடைய ரட்சா, எங்கள் பேரில் உருவாங்கின ரட்சா ரகலை என்ற பெயரில் நாங்கள் இங்கே தமிழில் ரிலீஸ் பண்ணோம். அந்த படம் தெலுங்குல எப்படி ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிதோ அதே மாதிரி இந்த ரகலை படத்துக்கும் பெரிய ஓப்பனிங் கிடச்சிது. அந்த மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக இங்கே ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய கண்டிப்பாக வெற்றி படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாகும். அது மட்டும் இல்லாத இந்த படத்தின் டைரக்டர் பற்றி சொல்லணுன்னா, அவர் ஏற்கனவே நிறைய வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அந்த வரிசையில் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும். நம்ம நேஷ்னல் ஹீரோ ராம் சரண் நடித்த ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரூஸ்லியோடைய பேர் வச்ச இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியிடம். யாருக்கும் வந்து ப்ரூஸ்லி அந்த பேரை வந்து ஒரு சொன்னாலே ஒரு உணர்வு வரும். கண்டிப்பாக இந்த படத்தோட ட்ரெய்லர்ஸ் பார்த்தேன், சாங்ஸ் கேட்டேன், ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவ்வளோ மேசிவாக இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய கிராண்டியூராக இருக்குது.
ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம். ரொம்ப பிடிச்ச ஹீரோ, சந்தேகமே வேண்டாம். தனி ஒருவனை முதல் முறை பாராட்டிய முதல் ஹீரோ ராம்சரண். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. என்னென்னா மனப்பூர்வமாக பாராட்டினார். என்னுடைய தனி ஒருவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மரியாதை ராம்சரண் அதை தெலுங்கில் பண்ணுறது. நம்ம ஊரில் ஹீரோஸ் ஆடியோ லான்ச்க்கு வருவாங்க, ஹீரோயின் வர மாட்டாங்க. இன்றைக்கி ஹீரோயின் இருக்காங்க, ஹீரோ இல்லை இங்கே. பட் ஐ ஹர்ட் ஹி மிஸ் த ஃப்ளைட் அண்ட் இட்ஸ் பீன் டப்பிங் டில் 5 in the morning அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரண் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். அவருடைய அந்த லினேஜ் இருக்குல்ல, சிரஞ்சீவி சாருடைய பையன்றதுனால அவர் என்ன படம் பண்ணும் அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சூஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் எப்போதுமே யோசிச்சிருக்கேன். ஏன்னா அது மாசியாக இருக்கணும், கமர்ஷியலாக இருக்கணும், அந்த ஃபேன்ஸ் இவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த படத்தை ரசிக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பார் அப்படின்னு எனக்கு எப்போதுமே தோணும். பட் அவர் அந்த மாதிரி இல்லை. வித்தியாசமான படங்கள் பண்ணும், கமர்ஷியலாக இருக்கணும், பட் அதில் ஏதாவது ஒரு புது விஷயம் இருக்கணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். அந்த வரிசையில் தான் அடுத்த படம் வந்து தனியொருவன் எடுத்து பண்ணுறாரு. அந்த படத்துடைய அவர் பண்ணுறதுக்கும் அது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்து எனக்கு இந்த படம் வேணும்னு அவர் சொன்னார்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் ராஜா சார்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன் அந்த படத்தை அவர் கொடுக்கறதுக்கு. இன்னொரு விஷயம் அதில் நான் ரசித்தேன்னா அதில் எனக்கு வருத்தம் தான், அவர் ராஜாவோட தான் அந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. பட் ஏற்கனவே ஒரு டைரக்டருக்கு அவர் வாக்கு கொடுத்துட்டேன்றதுனால அந்த டேட்டுக்கு அவர் வந்து சுரேந்தர் ரெட்டி வச்சு அந்த படம் பண்ணுறாரு. அண்ட் தட்ஸ் வை Raja is not doing that film, but I'm sure Raja you'll do his next film. I'm very sure of that. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லட்சிய நடிகர் SS ராஜேந்திரன் அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி ரீசெண்டாக சென்னையில் நடந்தது. அண்ட் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நடிகர் நடிகைகள் வந்து கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். SSR அண்ணனோடு அப்பப்போ நேரம் கிடைக்கும் பொழுது நான் வீட்டிலே சென்று அவரோடு பேசுவேன், பழகுவேன். அவருடைய முதல் படம் நான் பார்த்தது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற படம். அதிலே நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று அப்படிங்கிற பாட்டு அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த பாட்டை நாங்கள்லாம் பாடுவோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர். அரசியலில் மிக அளவில் ஜொலிச்சார். 62 எலெக்ஷனில் தேனி தொகுதியில் நிற்கும்போது NRT அவர்கள் தோல்வியுற்றார்கள், SSR அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 12,500 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார்கள். நாங்களெல்லாம் தெருவிலே ரோட்டில் சாக்கட்டி வச்சு எழுதுவோம், SSR வெற்றி NRT பல்டி என்று. இதெல்லாம் இன்று நன்றாக நினைவில் இருக்கிறது. குரல் ரொம்ப அருமையான ஒரு குரல். ஒரு செயற்கை குரல் பேச மாட்டார். சில பேர் நிறைய நடிகர்கள் நடிகைகளுக்கு செயற்கை குரல் வைத்திருப்பார்கள், இயற்கையாக ஒரு குரல் வைத்திருப்பார்கள். அதுபோல் இல்லாமல் எப்பொழுதுமே இயற்கையான குரலோடு பேசக்கூடிய ஒரு நல்ல வெண்கல குரல் என்று அவரை சொல்லுவார்கள். நல்ல நிறம். நான் நேரிலே பார்த்தது 62ஆம் ஆண்டு தேனி தொகுதியிலே பார்த்தேன் அவரை. நான் எம்ஜிஆருக்கு ஒரு தம்பி மாதிரியே இருப்பார் அவர். அந்த சுருட்ட முடி, செவத்த உருவம். எப்பொழுது பேசினாலும் ஒளிவு மறைவு இல்லாமல் நேரடியாக மனம் திறந்து தான் பேசுவார். உண்மையை மட்டும்தான் பேசுவார். மிகைப்படுத்தி பேச மாட்டார், போலியாக பேச மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். படம் டைரக்ட் பண்ணார், தங்கரத்னம்னு. பாட்டு பாடினார், படம் எடுத்தார், கட்சியில் ரொம்ப தீவிரமாக பாடுபட்டார். அதே நேரத்தில் வில்லு பாட்டு மிக அருமையாக பாடுவார். முதலில் இந்த உலகத்திலேயே அரசியலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நடிகர் SSR அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலைஞர். நான் முதல்ல அவரை பார்த்தது கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் சொர்க்கவாசல் அறிஞர் அண்ணா அவர்களுடைய படம் போது தான் நான் பார்த்தேன். அவரும் அஞ்சலி அம்மாவும் ஹீரோயின் அவர். அதுக்கப்புறம் நான் வந்து அவருடைய தங்கச்சி ஆக்ட் பண்ணது வந்து ராஜா தேசிங்கன்ற படம் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து தங்கரத்தினம்ன்ற படத்தில் வந்து, அதாவது வீரத்திருமனுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு 12-13 வயசு தான் இருக்கும். அதில் ஒரு கேரக்டர் என்னை டெஸ்ட்டு போட்டு பார்த்தாரு. ரொம்ப சின்ன குழந்தை முகமாக இருக்குது, இந்த கேரக்டருக்கு நீ சரியாக வரமாட்டே சச்சு, உனக்கு நான் அப்புறமா வேறு ஒரு கேரக்டர் தரேன்னு சொன்னார். ஆனால் அதே மாதிரி அவர் வந்து அவன் பித்தனான்ற படத்தில் வந்து என்னை போட சொன்னதே SSR அவர்கள் தான். அவரோட எனக்கு வந்து கிழக்கு விழுத்ததடி கீழ்வானம் சிவந்ததடின்னு ஒரு சாங் வரும். ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. அதுக்கு நான் அவரும் பண்ணேன். ஒரு நல்ல அது, அதாவது எதையுமே இப்போ இவர் ராஜேஷ் கூட சொன்ன மாதிரி எதையும் வெளிப்படையாக
பட்டுன்னு சொல்லிடுவார், இது தப்புன்னு மாதிரி ஏன் போய் சொல்கிற, நீ அந்த காலத்தில் இப்படி தானே இருந்த என்னோட ரூமில், நீ என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பந்தாவோ இதுவோ அவருக்கு தெரியாது. அறிஞர் அண்ணா அவர்களின் ரொம்ப செல்லமாக அவரை வந்து ராஜுன்னு கூப்பிடுவார். நான் நிறைய தடவை அவர் பார்த்துருக்கேன். அருமையான ஒரு மனிதர். சூரியநாராயண தேவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மதுரை மண்ணிலே ஒரு இனத்துக்காக போராடிய தேவர் ஐயா, பசும்பொன் ஐயா அவர்களுடைய நெருங்கிய நண்பர். வருவார், தேவர் ஐயா வருவார், அவர் வீட்டில் சாப்பிடுவார். எந்த விழாவுக்கு செல்வதாக இருந்தாலும் இவர்கள் வீட்டுக்கு வந்துதான் செல்வார்கள். சிறு வயதில் இருந்தே ஒரு இனத்துக்கு போராடிய ஒரு தலைவனுடைய பேச்சையும் செயலையும் ரசித்து வளர்ந்தவர் தான் இந்த ராஜேந்திரன். தேவரையா திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு தாய்க்கு பிறந்தார், ஒரு இஸ்லாமிய தாயினுடைய பால் குடித்து வளர்ந்தார். பெண்கள் அத்தனை பேரும் எனக்கு தாய், ஆனால் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். அந்த பெருமகன் அவர்களுக்கு கொல்லி வைத்தது இந்த ராஜேந்திரன். தேவரையா அவனுடைய பேச்சை கேட்டு வளர்ந்து ஒரு காலகட்டத்திலே TKS நாடக சபாவிலே கொண்டே தன்னை இணைத்துக் கொண்டார். அங்குதான் சிவாஜி கணேசன் அவருக்கு அறிமுகம். இரண்டு பேரும் ஒரே நிலையில் வளர்ந்தவர்கள். திருவிளையாடல் திரைப்படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது நாடகமாக நடிக்கப்பட்ட போது அதில் தருமி வேஷமும் மற்ற சிவாஜி சார் வேஷங்களை எல்லாம் ஈடுகட்டி நடித்தவர் இந்த ராஜேந்திரன். நாடகத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது ஈரோட்டிலே ஒரு நாடகம், அதில் ஒரு நடிகர் நடிக்க வருகிறார். அவருக்கு இந்த ராஜேந்திரன் மேக்கப் போட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் திரும்பு, அந்த பக்கம் திரும்பியா அப்படின்னு சொல்லி சொல்லி மேக்கப் போடுறார். அப்படி மேக்கப் போட்ட கலைஞன் தான் அறிஞர் அண்ணாதுரை. அவருக்கும் இந்த ராஜேந்திரனுக்குமான நட்பு அங்கு தொடங்கியது. அதற்கு பிறகு அவருடைய எழுத்துக்களையும் அவருடைய சொல்லையும் மூச்சாக்கி கொண்டு அவரோடு தன்னை இணைத்துக் கொண்டார். அன்றிலிருந்து அவர் இந்த மண்ணை விட்டு நம்மை விட்டு பிரியும் வரை அவர் அந்த லட்சியத்தில் இருந்து எதற்காகவும் மாறவில்லை. எனக்கு இந்த குடும்பத்தை பற்றி சொன்னோன்னே இவங்க இல்லைன்னா நீங்கள் ஷீலா இல்லை. நான் தமிழில் கொஞ்சம் படங்கள் தான் நடிச்சிருக்கிறேன். ஆனால் இங்கேருந்து போய் மலையாளத்தில் நிறைய 10-500 படங்களை நடித்தேன். கின்னஸ் புக்கில் இடம் கிடைச்சது, நான் டைரக்ட் பண்ணேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து திருமதி விஜயகுமாரி அவர்களும் SSR அவர்களும். அவர்களை என் வாழ்க்கையில் என்றுமே நான் மறக்க முடியாது. இன்னைக்கு நம்மளோட காலிவுட் அன்கட்ல வந்த லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ மீண்டும் நாளைக்கு நம்மளோட காலிவுட் அன்கட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Tata Bye from உங்கள் பிரியமுள்ள பிரியா.